சொல்லு. இதுக்கு சீத்தவனுக்கு பொறுத்துக்கொள்ள செய்யுது பண்ணுங்க வேற செய்யாடி பிரச்சனை விலங்குல என்னக்கா சீத்தவனுக்கு ஒழுகிட்டு என்னது சீதா? அந்த மியூசிக் பாட்டெல்லாம் படிக்கிறது பாட்டு படிப்பீங்க? படிச்சுக்கிட்டு இருக்கேன் பாட்டு. முடியச்சாமம் 2 மணி 3 மணிக்கு போய் பார்வை குறைவியா அதில் நான் யோசனை இன்னைக்கு அப்போ என்ன சமைச்சீங்க? இன்னைக்கு சமையல் செய்யல. அப்போ சாப்பாடு ஒவ்வொரு ஆளுக்குலேருந்து ஒரு டேலண்ட் ஒழிச்சிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து இந்த கஷ்ட நிலையில எல்லாத்தையுமே விட்டுட்டு வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. சர்டிஃபிகேட் இருக்கேன் உண்மையா? நான் இல்லை அந்த பிள்ளை இந்த அஞ்சத்திரிக்கு ஒரு 2.5 வயசு பிள்ளை ஒரு ஆள் இருக்கு, தம்பி ஒரு ஆள் வந்து மனதில் மனதின் இசையின் சாரலே இதுதான் வாழ்வின் இனிய நாட்களே நினைத்து நினைத்து மகிழ்வதனால் வாழ்க்கை இனிக்குமே. மியூசிக் போட்டியில் ஃபர்ஸ்ட் வந்தது என்ன? வீடு நிறைய இடத்த மாறிட்டோம். இது ஒரு 8வது வீடு. 8வது வீடு. மலேசியா ஒரு இடத்த போய் நான் ஒரு கொட்டியில் இருந்து நான் அப்போ இருக்கும்போது 8-10 ஆம்பளைக்கு ரெண்டு மியூசிக்கில் ஃபர்ஸ்ட் நீங்கள். அப்போ நீங்கள் திரும்ப இந்த இங்கே நடக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் போயிருக்கேன். அப்போ போயிட்டு அதில் ஈடுபட்டு இருந்து அவங்க வந்தது ஒரு தரம் நான் கொஞ்சம் கஷ்டத்தில் 8 வயசுலேருந்து என்னட்ட ஹாஸ்டலில் நிற்கும் போது கேட்பாவும் இந்தியாவுக்கு போகணும் போகிறாண்டா வழிகளை நம்ம வாழ்ச்சி விட்டாண்டோம். இப்போ 32 வயசு இன்னும் அந்த கனவு முடியல. என்பது ஒரு நாள் கடல் என்பதை சேரும் எப்போதுமே ஓடும் நதியாகலாம். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாங்க அண்ட் கேஜி தீவா. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பில் களுவாஞ்சிட்டு பக்கத்தில். களுவாஞ்சிட்டில் அது என்ன ஏரியா கூடன்னு சொல்லி தெரியாது. இவங்க கண்டெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்களே இன்றைக்கி இந்த ஏரியாவுக்கு வந்து வந்திருக்கிறோம். அதாவது மெயின்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தான் உள்ள இருக்கும். 2 கிலோமீட்டர்லாம் இல்லை, 1 கிலோமீட்டர் அப்படி இருக்கு. ஸோ என்ன நிலவரம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட ஊரே வந்து வேறு ஊர். ஆனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் காலங்களாக வந்துட்டு அவங்க இருக்கிறதுக்கு இருப்பிடமே இல்லாமல் அங்கே இஞ்சு அலைஞ்சு இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு வாடகைக்கு இருக்கிறாங்க. மாதம் வந்துட்டு ஒரு 2000 ரூபா வாடகை கொடுத்து தான் இருக்கிறாங்களாம். ஸோ வந்து அவங்களோட சிச்சுவேஷனை வந்துட்டு நாங்கள் இப்போ காண்பிச்சு எல்லாத்தையுமே காண்பிச்சு வீடியோ பண்ண முடியாத ஒரு நிலைமை. என்னென்னு சொன்னால் சொந்தமாக அவங்களுக்கு ஒரு வீடு இல்லை. அவள் இருக்கிறது வந்து வாடகை வீடு. அவங்க ஊரை விட்டு வந்துட்டாங்க. வீடும் இல்லை. இதெல்லாம் நாங்கள் சொல்கிறத தாண்டி வந்து அவங்கள்ட்ட கேட்குறோம், அவங்களே சொல்லுவாங்க அவங்களோட சிச்சுவேஷனை. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உண்மையிலே வந்து நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னால் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லா சிச்சுவேஷனையும் காட்டி அந்த வந்து அவங்களோட வீடு எல்லாம் வந்து காட்டி வீடியோவில் ஆரம்பிப்போம். அப்படி தான். ஆனால் உண்மையிலே வந்து இவங்களுக்கு வந்து அப்படி காட்ட இல்லாத காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்களா, அது வந்து அவங்கள்ட வீடு இல்லை. அவங்களோட சொந்த வீடுங்க இருக்கா? சொந்த ஒரு வீடு இருந்தோம்னா அது வந்து களுவாஞ்சி அங்கே இருந்துச்சு. அங்கே ஒரு 8ஆம் வட்டாரம்னு சொல்லி அங்கே இருந்த எங்களோட அண்ணா ஒரு ஆள் அந்நேரம் வந்து இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் விற்றுட்டு அவர் இப்போ கட்டித்தராமன்னு சொல்லி கடன் ஒன்று லோஸ்ட் ஆகிட்டாராமன்னு சொல்லி விற்றுட்டு போனவர். அப்புறம் இன்னும் போனதுக்கு தொடர்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை, வீடு இல்லை. சரி, உங்களோட பேர் என்ன? ரஷின். சரி, நீங்கள் வந்து இப்போ கல்யாணம் கட்டிட்டு அந்த இருக்கிறவங்க கூட மகன் தானே. இப்போ இங்கே எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க அந்த வாடகை வீட்டில்? இதில் இப்போ ஒரு வீடு நிறைய இடத்த மாறிட்டோம். இது ஒரு 8வது வீடு. 8வது வீடா? எத்தனை வருஷத்தில் மாறுறீங்க? அப்புறம் அந்த 5 வருஷ கேப்புக்குள்ளே தான் மாறி 5 வருஷம் ஒன்று மாறி இருந்தது. அப்போ நீங்கள் சொந்த இடமே களுவாஞ்சி தான்? இல்லை 35 பாடியர் வெட்டன்னு சொல்லி அங்கே. அப்போ அங்கேருந்து இங்கே வந்து அவர் இது ஒன்று வாங்கிட்டு இருந்தேன். நாங்கள் அந்த அங்கே காணி வாங்கிட்டு இருந்த புரோதர் பாதா வந்து அவர் தான் உழைச்சிதுங்க அப்படின்னு சொல்லி வித்தெடுத்த புரோதர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் இல்லை, வாங்கி தொடர் இல்லை. அவர் அப்புறம் தாரன்னு சொல்லலை, எங்களோட கதையை மிக்கிறல அதை பற்றி. சரி, அப்போ உங்களோட அண்ணா வாங்கி தந்த வளர்ன்றதில் வந்து அவரை எழுதி இது. சரி, நீங்கள் எத்தனை வயசு திருமணம் பண்ணீங்க? 29 வயசு. 29 வயசில். அப்போ திருமணம் பண்ணி எவ்வளோ காலம்? இப்போ ஒரு 4 வருஷம் இருக்கு. 4 வருஷம் இருக்கு. தம்பிக்கு இப்போ அவருக்கு 2.5 வயசு ஆகுது. 2.5 வயசு. சரி, இப்போ உங்கள் கணவர் அங்கே அவர் தான் இப்போ வெளியில் போகிறேன்னு சொல்லி அவருக்கு வந்து வீடு வாசல் எதுவும் கேட்கல, சும்மா விரும்பி தான் கட்டினவர்.
அங்கே கட்டிட்டு புறவு திருப்ப என்னன்னு சொன்னால் அந்த அவங்களோட வீட்டுக்காரங்களோட அவங்களோட அண்ணாட வீட்டை வந்து அவங்க ஏதாவது சொன்னா தான் அவங்க சொல்கிறது தான் செய்கிறேன். இப்போ என்னக்கிட்ட சொன்னார் தாய் தான் இதுக்கு இல்லைன்னு சொல்லி தான் கட்டினேன் வந்து. அப்போ சரி என்ன கட்டுங்க இல்லாட்டி நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி கட்டிட்டு பூரா அதுக்கு பிறகு அவங்களோட ஊரில் போயிருக்கு வரட்டான் இங்கே வீடு ஒன்றும் இல்லை தானே இந்த வீடு இல்லாத அம்மா அப்பா இல்லை ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் வந்து திரும்ப இருக்கு அவங்களோட அம்மா அப்பா பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சு அப்படி இவங்களோட அம்மாவோட இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு பெஞ்சு சும்மா அப்படி கல்யாணம் கட்டுறதுக்கு அப்படி சொல்லி தெரிஞ்சு விட்டு அப்புறம் ஒரு ரூபாய் கொஞ்சம் இப்போ அவர் கட்டுற நாளைக்கு தம்பி கடவுளே கூட இந்த படியை வயிற்றில் சமைச்ச நாள் வந்து நெட்டுக அவங்களோட வீட்டாங்க கூட 6 மாதத்துக்கு ஒருக்கா அங்கே போயிட்டு இருந்து உழைச்சி கொடுத்துட்டு இங்கே வரும் எம்டி பாக்ஸ் ஒரு 5000 ரூபா தப்புனா ஒரு 10,000 ரூபா காசோட 5 வாரையா வந்தால் ஒரு 5-6 நாள் நின்று அந்த காசு முடியும் கேப்புக்குள்ள அவ்வளோத்துக்குள்ளே நின்றுது முடிஞ்சா உடனே அவங்க அண்ணாட வைஃப் கோல் எடுப்பாள் வர சொல்லி அப்படி சொன்னால் அப்புறம் திருப்ப அவங்களோட வீட்டை கோல் எடுத்துட்டாங்கடா அவங்க பண்ணி அப்படியே போயிடுவார். போனால் நீ சாப்பிட்டியா இருந்தையா குடிச்சு அந்த பொடி எனக்கு என்ன அந்த பொடி நிறைய பிறந்தையா சுற்றியான இது அப்போ ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க நல்லா சாப்பாடு கொடுக்கணும் நல்லா இது செய்யணும் இவருக்கு என்னன்னு சொன்னால் உங்களோட கண்காணிப்புக்குள்ளே தான் இவர் உடம்புட ஆக்டிவ் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னவங்க அந்த சொல்லியும் அதெல்லாம் தெரியும். அப்போ அந்த பைக்லேயே கூட அந்த கவனம் இல்லை தானே தம்பி கூட அந்த அம்மா தான் பார்த்தது. அப்போ வேலையெல்லாம் செய்து அங்கே அப்படி செஞ்சு கொடுத்தான் பார்த்தவங்க தம்பி பிறக்கும் வரைக்கும் அப்படி இருந்தது. அந்த இதுக்குள்ளே திருந்தது போலீஸில் ஏராளமான போலீஸில் கொடுத்துருக்கோம். போலீஸில் கொடுத்து போலீஸ்லேயே அவனை உங்களையும் பார்த்து நீங்கள் என்னத்தில் இவனை பார்த்து ஆசைப்பட்டு கட்டினீங்கன்னு சொல்லி கேட்டு ரிமாண்ட் பண்ணி நம்ம பார்க்குறியா அப்படி வேலைக்கு போகிறதில்ல அப்படி ஒழிச்சிடுறேன். கடைசியாக வந்து தான் சொன்னேன் நம்ம வெளிநாடு போய் நான் பழகு கொண்ட அப்புறம் எல்லோரும் போகிறோம் அப்புறம் அது நான் பொய்யலாம் சொல்லி என்னையே வேண்டாத ஆக்கள்கிட்ட கையேந்தாத ஆக்கள்கிட்ட போய் நான் அந்த பிள்ளையும் தூக்கிட்டு போய் கையேந்தி அந்த பட்டிக்கு வாங்கி கொடுத்தேன். எவ்வளோ வட்டி வாங்கி கொடுத்தீங்க? 6,000 ஒன்று வாங்கி கொடுத்தேன். 6,000 லட்சம். 6,000 லட்சம். இப்போ எங்கே கடன் கட்டினீங்களா? கடனும் கட்டணும். நான் போய் வந்து இறங்கி நான் சொன்னேன் அந்த காசை மாற்றி கொடுத்தேன் டொலர் செய்ய அந்த டொலர் செஞ்ச காசை கொண்டு கொடுத்துட்டு அவங்களோட இதுக்குள்ள அவர் வீட்டாண்டு தான் ஒரு கதை போச்சு கொண்டு கொடுத்துட்டா இப்படி போனேன் என்ன ஒரு அட்ரஸ் இல்லை இன்றைக்கு சரியா 7 மாதம் இன்றைக்கு 7 மாதமாக இப்போ தொடர்பே இல்லை. 7 மாதம் நீங்கள் தனியாக தான் கொண்டு நடத்துறீங்க? நான் ஒரு வேலை செஞ்ச தம்பி அந்த இதுக்கு இப்போ என்னென்னு சொன்னால் அங்கே செஞ்சாப்புல கொஞ்சம் இது செஞ்சு காலு தங்கி விழுந்ததில்லை அதில் கொஞ்ச நாளைக்கு நிற்க சொன்னாங்க. என்ன வேலை? அங்கே ஒரு இதில் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தது செஞ்சேன் நான் அந்த இதுகள் காசு இதுகள் பார்த்து ஒரு அதில் கொஞ்சம் விழுந்ததில்லை கொஞ்சம் ஏன்னா போயிட்டு அதில் கொஞ்சம் நாளைக்கு நில்லுங்க அப்படின்னு சொல்லி அப்போ கடைசியாக சரி எனக்கு எவ்வளோ சம்பளம் எடுத்தீங்க? அதை ஒரு நாளைக்கு ஃபுல்லாக செஞ்சால் 7 மணி வரைக்கும் செய்யணும் இரவில். காலையில் 7:30 போய் 7:30 அங்கே இரவையில் 7:30 மணி செய்யணும். அந்த சரியாக 7 மணி அப்படி வரலாம் அங்கே. தம்பி வந்து தம்பி நான் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்குலாம் ஆரம்பத்தில் வேலை செய்ய சொல்கிறீங்களா நீங்கள்? இப்போ இந்த 7 மாதம் என்ன வேலை செய்கிறீங்க? அம்மா வீட்டு வேலைக்கு போகிறேன். அவர் கொஞ்சம் விரலம்ண்ணா அப்போ நான் ட்ரை பண்ணுறேன். அவர் கொஞ்சம் அழுது இதங்கி போகிறாரு. அப்போ அதால் அம்மாவுக்கு கொஞ்சம் பயமாக தான். 2.5 வயசு பிள்ளை அக்காவுக்கு வந்து 2.5 வயசு பிள்ளை ஒரு ஆள் இருக்குது தம்பி ஒரு ஆள் வந்து நீங்கள் இப்போ இருக்கிறது வந்து நீங்களும் உங்களோட அம்மாவும் இப்போ அம்மா வந்து என்ன வீட்டு வேலைக்கு போகிறவ இப்போ கொஞ்சம் இப்போ 2 நாளாக கொஞ்சம் நாள் சுவாமி. சரி அப்போ கிட்டத்தட்ட சொந்த வீடு இல்லை 6.5 லட்சம் ரூபா கடன் இருக்குது அண்ட் இப்படி நீங்கள் ஒவ்வொரு வீடாக திரியிறீங்க சொல்லி சொன்னால் எப்படி போகுது உங்களோட வாழ்க்கை? இப்போ என்னண்டாயா எனக்கு டிஎஸ்எஃப் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரியும் அவங்களுக்கு. அவங்க சில தாராங்களா தரலையான்னு தெரியாது. அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு பிறகு இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியா. அப்போ அம்மா சொன்னவ நான் பார்த்து ஏதாவது செய்து பார்த்து உள்ள உனக்கு சீட்டண்டான பார்த்து செய்து வந்து நான் ஒரு வீட்டு வேலைக்கு போகிறதானே அது மூலமாக ஏதாவது செய்கிறேன் உனக்கு அப்படின்னு. நான் அவக்கே சுகமில்லை தானே தம்பி. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் போயிட்டு வரதே பெரிய விஷயம். இவருக்கு ஒரு 3.5 வயசு ஆகும் வரைக்கும் நான் செஞ்ச பிரச்சனை அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். சரி இப்போ உங்களோட 7 மாதமாக நீங்கள் இந்த தொடர்பும் இல்லைன்றீங்க. கணவருக்கு தானே அந்த காசு வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அதை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லா இதுவும் இருக்குது தம்பி. அது துண்டுகள் எல்லாம் இருக்குது. கேஸ் முடியே இல்லை? இல்லை இல்லைம்மா ஒழிச்சிட்டாரு அவங்களோட அம்மா. அவங்க டக்குண்டு ஒழிக்கிறாங்க என்னென்னு சொன்னால் கடைசியாக சொன்னாங்க. சரி அப்போ நீங்களும் வந்து இப்போ எட்ட கேள்வின்னுண்டா சொல்கிறீங்களா இப்போ 5 வருஷமாக இதே பிரச்சனை தான் போய் கொண்டிருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லக்குள்ள அப்போ நீங்கள் எப்படி கணவரை நம்பி அந்த காசு வாங்கி கொடுத்தீங்க?
எனக்கு இவ்வளோ சத்தியவாக்கெல்லாம் சொன்னேன், நான் இப்படி செய்ய மாட்டேன் அதுதான் சொல்லி போலீஸ் நான் கடைசியாக லாஸ்ட்டாக கொடுக்கக்குள்ள போலீஸ்கிட்ட கூட நீங்கள் இதோட நான் சேர்ந்து நான் அளவெல்லாம் வாங்கிட்டு நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட எல்லாம் காட்டுவேன் அப்படி இப்படிலாம் சொல்லி நிறைய சொல்ல. அப்போ அந்த அவன் நினைஞ்சவன் நான் இதோட கொஞ்சம் அவன் திருந்துரண்டமாக்கி அவன் சொல்லியிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய போலீஸ் கேஸ் எல்லாம் பண்ணி போட்டு தான் எப்படி சொல்லத்தான் இன்னும் மற்றவங்களோட ஆக்களுக்கு எல்லாம் பொறாமை வேறு கோயில் உழைச்சிடுவான் அதுதான் சொல்லி என்னை ஏற்றி அந்த கடனை பட வச்சாங்க. அப்போ நாங்கள் கேட்டால் நாங்கள் என்ன அம்மா கூலி வேலை நான் செஞ்சேன் அம்மா கடன் எல்லாம் வைக்கிறல தம்பி கொடுத்துருவோம் வந்ததை நம்பி தான் அந்த சனங்கள் தந்து. சரி இப்போ வந்து உங்களுக்கு கடன் தொல்லை எப்படி இருக்கு? இப்போ அவங்க கோல் பண்ணுற நேரம் பெரிய ஒரு டென்ஷன் ஐயா. அதான் இவக்கு அதை நினச்சி ப்ரெஷர் இப்போ இன்ஃபெக்ஷன் இன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நான் நிறைய தரம் இப்போ உங்களுக்கு சந்திக்க வரோம்னு சொல்லிக்கல வந்து கலர் டைம்லாம் ஹாஸ்பிட்டல் போய்க்கணும்னு சொன்னீங்க. இப்போ எங்களை நீங்களே எப்படி தொடர்பு பண்ணீங்க? எனக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி இந்த ஸ்கூல் பிள்ளை கொண்டு ஹெல்ப் பண்ணாமன்னு சொல்லி அந்த ஃபோன் அந்த அக்கா சொன்னவங்க இப்படி அந்தப்படி என்ன செய்தவங்க அந்தப்படி என்கிட்ட சொல்லி பாருங்கள் அம்மாவுக்கு எதுவும் செய்யட்டும்ட்டு. அப்போ நான் அது இவகிட்ட சொன்னேன் முடிஞ்ச செய்யுங்க அப்படின்னு. கண்டிப்பாக உண்மையிலே நீங்கள் ஒரு கஷ்ட நிலைமையில இருக்கிறீங்க. உங்களை மகனுக்காச்சும் நாங்கள் ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும்க்கா. ஆனால் இத்தனை கடனில் இருக்கக்குள்ள என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல தனியாக. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ இது சம்மந்தமான இது எல்லாம் வந்து நாங்கள் யூடியூப்பில் பதிவேற்றம் செய்வோம். உங்களுக்கு தெரியும் தானே உங்களுக்கு வந்து நீங்கள் தான் எடுத்தீங்க. அப்போ உங்களோட குடும்ப பிரச்சனைகள் சம்மந்தமாக எல்லாம் சொல்கிறீங்க. இது சம்மந்தமாக எடுத்து நாங்கள் பதிவேற்றம் செய்கிறதால உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இல்லை. என்னத்துக்கையா பிரச்சனை உண்மையாக தானே சொல்லுவோம் போலீஸ்கிட்டே உண்மையாக இல்லை சொல்லுவோம். அப்படி இல்லை. இப்போ இது வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு என்ன கேட்பாங்க. சம்டைம் வந்து இந்த வீடியோ உங்களை கணவரும் கூட பார்க்கலாம். பார்த்துட்டு வந்து உங்களோட நான் அது இனி சேர்ற ஐடியா இல்லைம்மா சேர்ற ஐடியா இல்லை. தம்பிக்கு சின்ன வயசு தானே. அது பிரச்சனை இல்லையா பார்த்து ஏதோ செய்துக்கலாம் கடவுளேன்னு சொல்லி பார்ப்போம். என்ன நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? எனக்கு என்ன நம்பிக்கைன்னு சொன்னால் கொஞ்சம் வரைக்கும் 3.5 வயசு ஆகுனா இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது செய்யலாம் தானே. என்ன தொழில் தெரியும் உங்களுக்கு? தொழில் வந்து செய்வேன் பிஸ்னஸ் செய்வேன். அது இப்போ அம்மா முந்தி பிஸ்னஸ் தான் செய்ய மரக்கறியில் அம்மா விற்று இது செய்வாங்க விற்கிறது. ஓ முந்தி அப்போ நாங்கள் படிக்கக்கூடிய எங்கள் அம்மா அப்படி தான் எங்களை வளர்த்து அப்படி செஞ்சவங்க. அப்போ அதால் என்ன சும்மா கடையை போட்டுட்டு இருந்தால் எடுத்து விற்கிற அப்படியா? இல்லைம்மா அந்த மட்டக்கிளப்பு அந்த மாமாங்கம் தீராய் மாடு அப்படி ஏரியா இங்கேருந்து மரக்கறி இது கொண்டு விற்கிறோம்மா. இங்கேருந்து எடுத்து நாங்கள் விற்றுட்டு வரோம். அப்போ நீங்களும் இப்போ அதே மாதிரி செய்ய போகிறீங்கன்றீங்களா? சரி அப்படி என்று இல்லை ஏதோ ஒரு வழி தைக்கும் தானேம்மா நம்ம நினைக்கிறதுக்குள்ள கடவுள் ஒரு வழி செய்வார் தானே. சரி இப்போ இங்கேயும் வந்து நீங்கள் நிரந்தரம் இல்லாமல் வெட்டு வீடு அப்படின்னு சொல்லி மாறி மாறி தெரியுறீங்க. மாற கஷ்டம் தம்பி எதனான வாழ வேண்ட தான் யோசிச்சிருக்கு பார்ப்போம். எப்போ இல்லை ஒன்றும் ஏதோ ஒரு வழி பார்ப்போம். நிம்மதியாக முதல்ல ஒரு வீட்டில் நிம்மதியாக இருந்து சாப்பிட்டாலே போதும் தானே. ஆனால் தெரியல ஏன் நிறைய பேர் சீத்தாவுக்கு ஒழிக்கிட்டு என்ன சீதா அந்த மியூசிக் பாட்டெல்லாம் படிக்கிறது. நீங்கள் பாட்டு பிடிப்பீங்களா? அப்போ அதுக்கு போகிறது தான் நேஷனல் எல்லாம் போனேன் தம்பி. இங்கே ஒன்றும் இல்லையோ? இல்லை இன்ஜின்னு ஸ்கூலில் நான் நேஷனல்லாம் போய் அதில் இன்ட்ரெஸ்ட் அடிச்சேன் மியூசிக்லையா? பாட்டு படிப்பீங்களா? நீங்கள் படிச்சு கட்டுங்க பாட்டு எது பெட்டராக படிப்பீங்களா? ஏதோ ஒரு பாட்டு படிங்களா? ரோஜாக்களே நம் நெஞ்சில் பூக்குமே வான்மேகமே பனிசால்வை போர்த்துமே பூந்தூரலே சாமரங்கள் வீசிடுமே நம் கண்ணிலே கவிதைகளும் பூத்திடுமே ரங்கோலி கோலம் போல வாழ்க்கை பந்தமாகுமே. மனதின் இசையின் சாரலே இதுதான் வாழ்வின் இனிய நாட்களே நினைத்து நினைத்து மகிழ்வதனால் வாழ்க்கை இனிக்குமே. சூப்பராக உண்மையிலே வந்து எதிர்பார்க்கல தான். ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு டேலண்ட் ஒழிச்சிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து இந்த கஷ்ட நிலைமையில எல்லாத்தையுமே விட்டுட்டு வாழ வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சர்டிஃபிகேட் பிடிக்கிட்டு உண்மையா காட்டுறீங்களா? அம்மா என் ஃபைலில் என் டாக்குமெண்ட்ஸ் ஃபைலில் கொண்டாங்க. எங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி போனீங்க? ஸ்கூலா இல்லையா? ஸ்கூலில் ஸ்கூலால் மியூசிக்கில் ஃபர்ஸ்ட் நீங்கள்
அப்போ நீங்கள் திரும்ப இந்த இங்கே நடக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. போயிருக்கேன். அப்போ போயிட்டு அதில் ஈடுபட்டு இந்தியாவுக்கு வந்தது ஒரு தரம். நான் கொஞ்சம் கஷ்டத்தில் போகிற கஷ்டத்தில் இலங்கையில் நடக்கிறதுக்கு வந்து இப்போ கொழும்புல எல்லாம் நடக்குது நடக்கிறது. இப்போ எங்களோட பேச்சு கொஞ்சம் பிந்திட்டு தனியா. அப்போ அதால் நான் 2 தரம் ஒரு இதுக்கு வந்து ஒன்றுக்கு போயிருக்கேன். மற்ற அடுத்த தரம் போகிறதுக்கு எல்லாம் அப்படி போகல. அதுக்கு பிறகு அவங்க ஃபினிஷ் பண்ணி லெட்டர் நான் போட்டேன். நான் போகல. இனி இதுக்கு தான் போகிறேன்னு சொல்ல முடியாது. எதுக்கு போகிறீங்க? சீத்தமிழ் போகணும்னு முடிவு எடுத்துறீங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ இலங்கையிலேருந்து போய் வெளிநாட்டில் இருக்கிற அந்த மீடியாக்களில் வேலை செய்து அந்த வேலை செய்யணும்னா அந்த படிச்சு பண்ணி வந்து அவங்களோட டேலண்ட்டை வழி கொண்டு வராங்க. இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த டேலண்ட் இருக்குன்னா ஏன் நீங்கள் அதை வந்து வழி கொண்டு வரையில? மேரேஜ் அப்படி இப்படி எல்லாம் இதில் இல்லாமல் அப்படியே விட்டு போயிடுச்சு. இப்போ இனி எப்படி யோசிக்கலை. நான் அப்படி போய் அங்கேயே நம்ம இப்படி பாட்டை படிச்சுட்டு அப்படியே பொருளுக்கெல்லாம் வரும் தானே தம்பி. எப்படி அதான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, இதுக்கெல்லாம் மத்தியில் வந்து நீங்கள் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் என்னென்ன விளங்க இல்லை அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? இங்கே இருக்கிறவங்க உங்களோட ஸ்கூலில் எல்லாருக்கும் தெரியும். என்னோட பிரின்சிபல் எல்லாம். சரி, என்னால் வேலையும் அவங்களுக்கு மாறி கிடைச்சிருக்குது. ஏன் வேலை மாறி கிடைச்சப்படாங்க? இப்போ நார்மலாக டீச்சராக இருந்தவங்களுக்கு ஐஎஸ் மாதிரி, பிரின்சிபல் அந்த டிப்யூட்டியாக இருந்தவங்களுக்கு அந்த பிரின்சிபலாக கிடைச்சிருக்கு. அப்படி இது இப்போ நான் அந்த இதுகளுக்கு போனதால் அப்படி கிடைச்சி 2-3 சார் இருக்கிறாங்க. இது மியூசிக் போட்டியில் ஃபஸ்ட்டு வந்தது என்ன? இதுமா அது அங்கே எனக்கு அந்த செக் கொண்டு வந்தவங்க. நல்லா தான் படித்து வந்துருக்குறீங்க. இப்போ இடையில கல்யாண வாழ்க்கை தான் உங்களுக்கு குழப்பிருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக என்ன செய்கிற பிளானில் இருக்கிறீங்க? உண்மையிலே எனக்கு தெரியல. நீங்கள் இப்படி இதில் நான் சாதிக்க போகிறேன், நான் சீதமிழ் போகிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இவ்வளோ கடன் இருக்குது, ஒரு மகன் இருக்குது உங்களுக்கு. எல்லாம் ஓரளவு பார்த்து மாறலாம் நீங்கள். சரி, எப்போ போகிற ஐடியாவில் இருக்கீங்க? இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு நடக்குது ஐயா. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு முடிய 2ஆம் மாதம் அப்படி 1ஆம் மாதம் கடைசியில் ப்ரிப்பேர் அப்போ சேரலாம். இப்போ பாஸ்போர்ட் எல்லாம் இருக்கு. பாஸ்போர்ட் இனி தான் ஆன்லைன் தான் இப்போ பார்த்து எடுக்கலாம். இங்கே இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்ட, நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க? மேனேஜ்மெண்ட் அப்படி எதுவும் செஞ்சீங்களா? கம்ப்யூட்டர் அப்படி ஒரு சரி. இப்போ உங்களோட கணவருக்கு தெரியுமா உங்களுக்கு வந்து இப்படி பாடுறது இது இருக்குன்னு? எல்லாம் தெரிஞ்சதான் வந்து சேர்ந்தது. அப்போ என்ன நான் வேலை அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணக்குள்ளான்னு வந்து போந்தேன். அப்போ நான் வேலைக்கு எப்படி ட்ரை பண்ண எடுக்கக்குள்ள சொன்னேன். ஸோ அப்படிலாம் போக தேவையில்ல, அப்படி இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு ரெஜிஸ்டர்லாம் முடிஞ்சதுக்கு போகிறது தான் அவங்ககிட்ட இப்படியான குணங்கள் எல்லாம் தெரிய வந்துச்சு. இதான் உண்மையான ஆரம்பத்தில் பிரச்சனை. இந்த ஆம்பளையில் வந்து ஆம்பளையிலோ பொம்பளையிலோ ஆரம்பத்தில் அது பொய்யான ஒரு காதலை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் போக தெரியுமா அவங்களோட உண்மையான கேரக்டரை அப்படியான ஆக்கலன்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து உண்மையிலேயே அவங்கள புரிஞ்சு விடையில்லாமல் தான் இந்த டிவோர்ஸ் பிரச்சனை இப்படி வரேன். இப்போ நீங்கள் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களோ? ஓ, அப்ளை பண்ணிட்டீங்க. இனி தேவையில்லைன்ற முடிவு எடுத்துட்டீங்க. அப்படி தானே தேவையில்லைன்ற ஒத்தடியாக செய்தமாக இருக்கு. வேணாம் கதைச்சிட்டேன். இப்போ உங்களோட மனசில் இருக்கிற கவலைன்னு சொன்னால் என்ன? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களா? என்ன பிரச்சனை? இவரை ஒரு வழி சேர்க்கணும். வேறு நிறைய சின்ன ஆளாக தான் இருந்தவர். இப்போ தான் கடவுளேண்டு ஒரு அளவாக இருக்கார். அது ஒழுங்கான பார்வை குறைவியா அதில் எல்லாம் யோசனை எப்படின்னா இல்லை. இப்போ அவரை பார்க்குற விதங்களில் நிறைய வேறு ஆட்கள் பார்க்குறது நீங்கள் பார்க்குற பார்வை அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையா. இந்த நிறைய குறைய தான் இருந்தவர். சரியா அதால் இப்போயும் தான் இதில் போய் நிறைக்கு போனால் அங்கே என்னட்டு சொல்லுவேன் நல்லா ஆக்டிவாக என்ன அப்படி இப்படி சாப்பாடு எல்லாத்தையும் இதெல்லாம் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அப்படி ஒரு சாப்பாணியில் தான் தம்பி. அதில் நான் அங்கேயும் சொல்லியிருக்கேன். அப்படி தான் அவங்களோட அப்பா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அதில் அவங்கெல்லாம் கொஞ்சம் கவலைப்படுறமாய் பார்ப்பாங்க. பிள்ளையும் வந்து பார்க்குறே இல்லையா அவர்? இல்லை. சரி, உண்மையிலே வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. அண்ட் வந்து உண்மையிலே ஒரு சொந்த வீடு இல்லை, ஒன்றையுமே காட்டல இருந்து தான் நாங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி எல்லாமே இருந்தது. அது தண்ணி வந்து அக்காவுக்கு உண்மையாக காட்டின மாதிரி வந்து நேஷனல் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கா மியூசிக்கில். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க.
இந்த கஷ்டத்துக்கு எங்களால் முடிஞ்சது நாங்கள் முதற்கட்டமாக ஏதாவது நாங்கள் பண்ணி தருவோம். இதை தாண்டி வந்து உங்கள் அம்மா இருக்கிறாங்க, அவங்களோட ஒரு பேசுவோம். சரி, சரிங்கம்மா. இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை வயசு? 62 மணி. 62 வயசு. உங்கள்ட்ட கணவருக்கு என்ன நடந்தது? அவர் அந்த நேரம் வைக்க 3 வயசு. மூத்த மகனும் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணக்குள்ளே இவர் சண்டை பிடிக்க மாட்டார். உண்மையாக பிச்சை தண்ணி மனுஷன். அவர் சில நேரம் சாரையங்க பிடிச்சா பாட்டு தான் படிப்பார். அவனுங்களை அடித்த கோபத்தில் இவர் பக்கத்து வளவில் இருந்த தண்ணி கொண்டு குடிச்சு செத்து. இவைக்கு 3 வயசு. இந்த இவைக்கு இப்போ 32 வயசு. இது வரைக்கும் எப்படி வளர்க்குறேன்னு தெரியாமல் வளர்த்து நிமித்து படிப்பிச்சு எல்லாம் செஞ்சேன். இப்போ எல்லா பிள்ளைகளும் கைவிட்ட நிலையில் இருக்கேன். உங்களுக்கு மொத்தமே எத்தனை பிள்ளைகள்? 5 பேர். 5 பேர். 5 பேரில் இப்போ இவங்க மட்டும் தான் கூட இருக்கிறாங்க? மட்டும்தான். உட கையில் இருந்த தண்ணி பாப்பாவும் கையில் இல்லாட்டி பார்க்க மாட்டாவும். அவைட்டையும் புருஷன் இல்லை. அப்படி நமக்கு. அப்போ அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறதுக்கு நீங்கள், அதாவது 3 வயசு இருக்கும்போதே கணவர் இறந்துட்டார். அப்போ அதுவும் கிராமப்புறம் பாலேரி விட்டு, ஸோ அந்த பக்கத்துலேருந்து எப்படி இவங்களை வளர்த்து ஆளாக்கணும்? வளர்த்தா மகன் ராவைக்கு முடிய சாமம் 2 மணி 3 மணிக்கு போய் எல்லாம் வயலில் இருக்கும். அங்கே ஒரு ஆம்பளை எலுமரம் ஒரு பொம்பளை எலுமர மாட்டேன். கடிச்ச பாம்பு காலோட 2 பங்கு எல்லாமே வெட்டி போட்டு நான் வந்து அந்த பக்கத்தில் வாடி இந்த மாவுக்குள்ள அப்படியே கையையும் காலையும் போட்டு படுப்பேன். படுக்க முடியாது. அந்த வீட்டுக்கார அக்கா தான் இப்போ இருக்காவும். எனக்கு இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு வந்து பார்த்துட்டு வேலையெல்லாம் ஹாஸ்டலில் விட்டு படிப்பிச்சு எல்லாம் செஞ்சு முழுப்பதையும் படிப்பிச்சு. இப்போ எங்கள் ஆக்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து காசுக்கு பணத்துக்கு தான் ஆசைப்பட்டு. ஆனால் நம்ம பிள்ளைகளை படிப்பிச்சேன். இப்போ இந்திய நிலையில் எல்லாரும் கைவிட்ட நிலையா போயிடுச்சு. எனக்கு சரியான வேதனை, நெஞ்சில் கவலை. எங்களை வீடு வள கொண்டு இருந்த எங்களை மாணவர்கள் விற்றவர் அவர் கேட்ட அவர் தேவையில்லாமல் பேசுகிறாரு. அதுலேருந்து இவட மாப்பிள்ளையும் 6-7 லட்சம் ரூபா எல்லாம் ஒரு 8.5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபாய்க்கு தான் என்கிட்ட கடிதம் இருந்துச்சு. மற்ற நம்ம மகள் பிரச்சனை தானே. எப்படி நம்பலாம் தானே. அவன் வந்து என்னைய போலீஸ்லேயே கொண்டு கொடுத்தவன். என்னன்னு சொன்னால் என்னைய கடன் வாங்கி என்ன வெளிநாடு அனுப்புகிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போய் அவர் அம்மாவும் அண்ணாவும் அண்ணன் பஞ்சாலையும் வர சொல்ல வந்து உடனே கிளம்பிட்டான். அங்கிருந்து இன்று வரை இந்த பிள்ளையின் தாய் அவனுக்கு ஆரண்டு தெரியாது. நான் மாவர்க்க போகிறேன், கொச்சிக்காக வளர்க்க போகிறேன், ஏதாவது நான் ஒரு தொழிற்தான் செய்வேன் சும்மா அறியாமல். இப்போ இந்திய நிலையில் மணி என்ற ரிப்போர்ட்டெல்லாம் அந்த அறிக்கை எனக்கு இனி வேலை செய்ய முடியாது. வேலை செய்ய எனக்கு நெஞ்சில் வருத்தம். இப்போ டாக்டர் சொன்னேன் நெஞ்சில் நான் அப்படி மூட தூக்குனேன். ஒரு 13 பிடிச்ச பேக்கில் 100 கிலோ கத்திரிக்காண்டா 100 கிலோ வண்டிக்கா 100 கிலோ இத்தங்க அப்படி தூக்கிட்டு நான் செய்த பிஸ்னஸ் சித்தாண்டி சந்தி வழி வந்தார் மூளை வாழைச்சனை தொங்கல் வாழைச்சனை வவுனதீவு கொக்கட்டிச்சோலை நிறைய மார்க்கெட் வழியாக பிஸ்னஸ் செய்திருக்கேன். எல்லாம் மரக்கறி கத்திரிக்காய் வண்டிக்காய் பைத்தங்காய் மூட்டை தூக்கி. ஆனால் நான் தூக்கின மூட்டையும் நான் பட்டின வெள்ளம் 8-10 ஆம்பளைக்கு 2 கத்த கட்டி எறியணும். அடி கட்டுக்கு சமைப்பேன். இப்போ எல்லாம் எனக்கு நெஞ்சில் அமர்த்தமாக இருக்கு. மேலே எறிவாங்க சூட்டுக்கு மேயறது. அதுக்கு 8 மணி மட்டும் 2 வட்டைக்குள்ள வெள்ளம் ஆபட்டி கட்டி சூடு ஓட்டு வந்துடுச்சு. இன்றைக்கும் அது நான் செய்த வேலை. இன்றைக்கு ஒரு பொம்பளை கலைஞர் ஹாஸ்பிட்டலுக்கு 2 நினச்சி கதைக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளையெல்லாம் வளர்த்த நீ இவ்வளோ வேதனை பார்க்க வேண்டி அந்த காய்ச்சிட்டு போகிறான். டாக்டர் சொன்னார் அம்மா உங்களுக்கு சலத்தில் கிருமிரிச்சு உடம்பையும் இன்ஃபெக்ஷன் ஆகி போட்டு அப்படின்னு சொன்னார். நான் என் இருதயத்தை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு போட்டில் எறியணுண்ணா. போட்டில் இருக்கல அப்போ இருக்காம வந்துச்சு. நீங்களும் வந்து என்னை தேடுவீங்களே இருந்துச்சு. இங்கே வந்து நாளைக்கு தான் போட்டுக்கு போகிறேன். அவங்க 5 நாளைக்கு மருந்துஞ்சாங்க. எனக்கு இங்கேருந்து மருந்தெல்லாம் டைம் பாவிக்க முடியாது. இனி எனக்கு உழைக்கையுமே இல்லாமல் இந்த இருக்கிற குழந்தைய விட்டுட்டு போவேன். நாளைக்கு நான் இல்லை அந்த பிள்ளை இந்த 5 செத்துருக்கு. அதுக்குள்ளே கடனையும் வச்சுட்டு போயிட்டேன். அப்போ போலீஸில் கொடுத்தீங்களா? போலீஸில் கொடுத்த அந்த காடி அந்த போட்டோ கோப்பி வந்தால் வச்சிருச்சு. போலீஸில் ஓஎஸ்ட்டு கொடுத்த அக்கறை வந்து போலீஸில் கொண்டு எத்தனையோ கடிதம் கொடுத்தேன். நான் போலீஸு தேட
அவன் அண்ணன் பண்ண சொல்கிறான் ஒளி 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 3 வீடு இருக்கு அங்கே ஒழிக்கிற வீடு. அந்த 3 வீட்லேயும் அவர் ஒழிச்சிட்டு செய்கிறாரு. ஒழிச்சிக்கு மேலே கோட்டுக்கு மேலே இதுக்கு மறந்த இப்போ மகனே கடங்காராக்கள் விடுறாங்க. உண்மையை சொல்கிறேன், இருதயத்தில் இருக்கிற உண்மையை கடன் கொடுத்தா தான் இத்தனை வரும். சாவைக்கு விடிய விடிய குந்தி தீப்போம். நீங்கள் எத்தனை மணிக்கு ஃபோன் அடித்தாங்க, எத்தனை மணியை கூப்பிட்டாலும் நான் நோயன்னு சொல்லிட்டு வெளியில் வருவேன். வீடும் இந்த நிலை ஆக்கல்ற வீடு. என்ன சொல்கிறது, உண்மையிலே கடன் வாழ்க்கைன்றது வந்து ஒரு பொல்லாத ஒரு வாழ்க்கை. நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க இல்லை. நீங்கள் எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் நான் இத்தனை ரெண்டு டாக்டர் சொல்கிறாவு கடுமையாக யோசிக்கிறா, உனக்கு கண்ணில் தூக்கம் மாதிரி இல்லையே, அப்போ நீங்கள் போட்டில் இப்போ இருக்கணும், உங்களை மட்டக்களப்புக்கு அனுப்புகிறேன். நான் சொன்னேன் இல்லை நான் பாரன். இன்றைக்கி நான் இருந்து கொண்டு இன்றைக்கி நான் செய்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் இல்லை சொல்லணுமா சொல்ல தேவையில்லைன்னு தெரியாது, எல்லோரும் ஊசை போட்டு போட்டு அழிகிறாங்க, நான் அதை மட்டும் செய்யலை. அப்புறம் நான் இன்ஜெக்ஷன் போடலை. 14 இந்த அளவுக்கு இல்லாட்டி எனக்கு இந்த யோசனைக்கு காட்டடைச்சி வேணுன்ற ஜப்பியும். சரிங்கம்மா, இப்போ அப்போ இது வரைக்கும் எத்தனை வீடுகள் இப்படி மாறி இருந்திருக்கு? அது வந்து மூந்தாச்சி மண்டலேருந்து ஒரு 10-12 வீடு வச்சு 10-12 வீடு இருக்கும். கடைசியாக ஒரு இடத்த போய் நான் ஒரு கொட்டியில் இருந்து நான் அப்போ இருக்கும்போது தான் இந்த வருத்தம் தொத்திக்கின்றது. அந்த வீட்டுக்குள்ளே நாயும் படுத்த தடம் என்ன இருந்தது. இந்த 62 வயசு வாழ்க்கையில் கிருமி என்றது என்னன்னு தெரியும் எனக்கு. இந்த வீட்டையே ஓடி கூடி தொடச்சி இவன் இவ்வளவு நீட்டாக வச்சு கொண்டுவேன். அப்படியான எனக்கு இந்த வருத்தம் வந்தோடனே எனக்கு இன்றைக்கு ஒரு அதிர்ச்சி வந்து களவாஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு வச்சு டாக்டர் பார்த்துட்டு சொன்னாவும் நீங்கள் இருக்கிறது நல்லமம்மா. நம்ம வந்து இனி எனக்கு ஏலாமா இந்த இந்த மாதிரி அளவும் உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் எவ்வளவு கதையெல்லாம் சொல்லியிருப்பேன். நீங்கள் எவ்வளவோ சொல்லியிருப்பீங்க, அம்மா அப்படி செய்கிறோம் நாங்கள் அப்படி. நான் என்னன்னு சொன்ன சொல்லலை, நமக்குன்ற ஒரு இடம் இல்லை தானே. அப்போ உங்களுக்கு இந்த அரசாங்கத்தினால இந்த வீட்டு திட்டங்கள் எதுவுமே தரலையா? எனக்கு ஒன்று தந்தம்மா, 6 லட்சம் அந்த நேரம் அந்த அரிசி இவங்க கொடுத்த கடிதம் ஞாபகம். அந்த அரிசி டிஎஸ்சி ஆஃபீஸில் எழுதி கடிதம். அந்த வீடு அந்த வீட்டைத்தான் என் மகன் ஒருவன் வித்து சுட்டாளிட்டு போயிட்டான். மகன் போயிட்டு தான் தாரான் இல்லை. இப்போ எங்களை நாடு ரோட்டில் தள்ளி விட்டான். அது விட்டுருச்சானே சொல்கிறது. இல்லைம்மா, நான் நீ வேண்டியம்மா, நான் இந்த கடனுக்காக உழைச்சி கட்டுறேன்டா, நான் முந்திய மாதிரி என்றா நான் உழைச்சி எப்படியோ கட்டி கொள்வேன். இப்போ என்ன அந்த டாக்டர் சொன்னதுக்கு எனக்கு உழைச்சி கட்டலாமா? கடனை பார்த்து போட்டு என்ன நடக்க முடியும் எனக்கு எது. எனக்கு இந்த 2 டாக்டர் 2-3 பேர் மட்டும் இல்லை சொன்னவங்க, நீ கடுமையாக யோசிக்கப்படா, நீ என்னத்தை பற்றி யோசிக்கிறாண்டு. நான் இந்த கடன் பிரச்சனை நான் எனக்கு யோசனை 2-3 நாள் எனக்கு ஏலாம் வந்துச்சு, கட்டடைப்பு மாதிரி வந்துருச்சு. அப்போ இவ தான் என்னை அங்கேன்னு சொல்லி என்னைய பாப்பாவும் தார்கிட்ட சொல்கிறேன், நீ எனக்கு மாடி செய்யுமேலா, நாம் தூக்குன நெல் மூட ஒரு பொம்பளையிலும் தூக்கிட மாட்டாங்க. 10 மரக நெல் தனி கடைசி லாஸ்டாக போன 6ஆம் மாதமாக்கும் இங்கேருந்து வந்தாச்சு மட்டும் தேங்காய் ஒரு மூடியை வாங்கி கொண்டு கல்லடியில் இறக்குனேன். கல்லடியில் இறக்கி தூக்க யாரும் இல்லை, தனியாக தூக்குமான் முள்ளாந்தாண்டுக்கு பிடிச்சிட்டு எனக்கு இப்போ முள்ளாந்தாண்டே இல்லாது. அப்போ உங்களால் முடியுமான வரைக்கும் நீங்கள் வேலை செய்து உங்களை நீங்களே பார்த்துருக்கீங்க. நான் இந்த முடியுமான்னு சொன்னால், நான் வந்து இந்த அம்மோட கற்ப கொலையில் இருக்கும் அளவு தான் நான் லீவாக இருந்திருப்பேன். ஆனால் நான் வளர்ந்து வயசு வந்து நான் கல்யாணம் முடித்த முந்திருந்து கல்யாணம் முடித்த பிற்பாடு தாயிட்டு இருந்து, ஆனால் நான் கஷ்டமாக பட்டமாக நடுக அந்த பட்ட தாக்கம் இப்போ அந்த தெரியுது எனக்கு. கண்டிப்பாக உண்மையில் எப்படி சொல்ல, இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்துட்டு படித்த வேலைகள் ஒன்று மட்டும் தான் செய்வாங்க. அப்படி சொன்னால் வீட்டில் நார்மலாக சமைக்கிறது கூட உப்பு துவைக்கிற ஒன்று இருக்குல்ல, ஆம்பளை பிள்ளை எல்லாம் கல்யாணம் கட்டிட்டாங்க. அவங்க வந்து சொல்லி சொல்லுவாங்க வீடியோவில் போட்டாங்கன்னு. அம்மா நீ என்ன சாப்பிட்டான்னு கேட்குறேன், கால் இல்லை. நான் சாப்பிட்ற ஒரு 1000-2000 ரூபா காசு ஆள் இல்லை. இப்போ நான் வீடியோவில் சொன்னேன் இந்த உம்மா நீ. அதான் இப்போ இருக்கிற அதிகமான பெண் பிள்ளைகள் செய்ய முடியாத வேலைகளை அப்போ நீங்கள் செய்திருக்கிறீங்க. உண்மையில் 10 மணிக்கானில் தண்ணியை தூக்கி கையில் வச்சுட்டு கொண்டு போகும் குத்துறதுக்கு
10 மணிக்கு அன்னைக்கு இரவைக்கு இன்றைக்கு காய வச்ச மிஷின் உடைஞ்சு போயிட்டு இரவைக்கு விடிய அவ்வளோ குத்தி தட்டுவேன். கையால் அந்நேரம் மிஷின் இல்லையம்மா. ஆ. இந்த நிலை நான் பிள்ளைகள் பார்த்தேன் மகன். பிள்ளைகள் தான் நீ இந்த நிலைக்கு ஆக்குனேன். பிள்ளைகளே கடைசி வரைக்கும் அந்த அளவுக்கு பார்த்து இன்னைக்கு பிள்ளைகளால் இந்த அளவுக்கு நிற்கிறீங்க. என்ன சொல்கிறது உண்மையில், அதாவது பெத்த பிள்ளைகள்கிட்ட இருந்து அவங்கள எதிர்பார்க்குறது கடைசியில் அவங்களால முடியாத கட்டத்தில் அவங்க ஏதோ அவங்கள நான் பார்த்து இப்போ கொள்றாங்க. யோசிக்கிறேன், இந்த நிமிஷத்தில் யோசிக்கிறேன், இந்த 62 வயதில் இப்படி செஞ்சவி எல்லாரும் 70, 80, 90 வயசு செஞ்சா என்ன செய்வாங்க? ஆனால் அதுக்குள்ள செத்துறணும் அப்படி இருக்காம. ஏதோ அப்படி சொல்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ தொழில் செய்து உங்களோட உடம்பு அவ்வளோ ஒரு இப்போ சொல்கிறேன் டாக்டர், உங்களுக்கு வலிதான் அங்கே இல்லைன்னு. இப்போ நீங்கள் சொல்ல இந்த பொடியை தூக்கியெல்லாம் வந்துருந்தா இந்த மேலில் இப்படி தொட்டால் ஃபுல்லாக நோவுது, குத்து வலிக்குது. என்னாலே எல்லாம் தரிச்சு ரிப்போர்ட் வேணும் எடுத்து காட்டியா? இல்லை பிரச்சனை, அது பார்த்துக்கொள்ளலாமா? உங்கள்கிட்ட இந்த நிலைமை குறித்து வேறு யார்கிட்டையும் எந்த ஒரு உதவி நீங்கள் இது வரைக்கும் கேட்கலையா? கேட்டால் தரணுமா? தராட்டி என்ன? 6வது கடவுளை என்று முன் வந்து இந்த கடனை கொஞ்சம் கட்டிட்டேன். நான் இதுவரையில் இப்படி கடன் பட்ட சரித்திரம் இல்லை. இந்த 62 வயசுக்கு எனக்கு இப்படி ஒரு வருத்தமும் வரல. இப்போ அந்த கடன் மட்டும், அந்த கடன்காரர்கள் எங்கே இருக்கிறாங்க? மொத்தமாக ஒருத்தங்கள்ட்ட வேண்டி இருக்கீங்களா? இல்லை இல்லை, ஒரு ஆட்டார் வாங்கிட்டு இப்போ உழைச்சோடைய வீட்டு விலை போகிறத சாப்பிட்றேன். அதில் எடுத்து மாதம் ஒன்றுக்கு 20,000, 10,000, 5,000 வட்டியும் கட்டி வர. சில நேரம் 4,000 கட்டி, 2,000 கட்டி வட்டியும் கட்டி வர. கட்டி வரக அந்த கடிதம் தான் தரிச்சு கதவுக்கு மறப்பில். அப்போ கட்டிட்டு வரக்குள்ள இவன் இப்படி ஆப்பு வைக்க போகிறான் தானே மகன் தெரியாம போயிட்டு போலீஸில் எல்லாம் கொடுத்து பாஸ்போர்ட்லாம் வாங்கி சரான் இப்படி செய்ய போகிறான்னு தெரியாதே மகன் எனக்கு. இப்போ என்னக்கா அட்ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு. அப்போ நான் இனி எந்த பிள்ளையை நம்புவோம் மகன்? யோசிச்சு பாருங்க. இது இப்போ கலாஞ்சிரி ஹாஸ்பிட்டல் போட்டா என்ன எதுக்க சொன்னம்மா? நான் ஏழாண்டுடன் ஹாஸ்பிட்டல் ஒரு இடத்த நான் போன எனக்கு ஒரு வேலையை ஒன்று தந்தாங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு வந்தாண்டு இரவு நான் இங்கே படுக்கல. அப்படி என்ன வேலை செய்கிறீங்க? அது என்னத்தம்மா சொல்கிற கஷ்டமான வேலைகள் செய்துட்டு நான் படுக்கலை இந்த இடத்துல. சரி, ஒரு நாள் வேலை செய்துட்டு வந்தமான் 8 மணி இந்த வேலை சொல் கடையில் போய் இப்படி ஒரு சின்ன பால் பாக்கெட் வாங்கி பொடியை கொடுத்துறேன். இப்போ நான் இல்லாட்டி சொல்கிற நிலை என்ன ஆகிடுச்சு? அண்ணன் தம்பி ஒரு மகளை ஜவுளையில் எத்தனை பார்க்குறல. அப்போ இந்த பிள்ளாட்ட எனக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களேம்மான்? எனக்கு சத்தியான கவலையே நான் சொல்லுவேன். நானும் 3 ஆம்பளை பிள்ளைய பெத்தனம் தானே. இன்றைக்கு இப்படி நான் தெருவில் இருக்கிற அளவுக்கு இருக்கேன். அதுதான் கவலை எனக்கு. அப்போ ஏன் நான் வந்து எட்டி பார்க்கறதுல பிள்ளை ஒரு 1000 ரூபா காசு ஒருவரை தர மாட்டாங்க. இந்த கொடுமையான வாழ்க்கை உண்மையில் வந்துட்டு ஒரு ஆண் பிள்ளைகள் பெற்றதுக்கு கூட ஒரு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்குது பாருங்கள். உண்மையில் என்ன சொல்கிறேன்னே சொல்லி தெரியல. பெற்ற தாயை பார்க்குறத விட அந்த ஆண் பிள்ளைகளுக்கும் சரி பெண் பிள்ளைகளுக்கும் சரி அவங்களுக்கு வேறு என்ன தலையாய கடமை இருக்குது? அவங்க திருமணம் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களோட திருமண வாழ்க்கைக்குள்ளே அவங்க பெற்ற பிள்ளைகள் வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்கள பெற்ற தாய்மாரை வந்துட்டு அந்த டைம்லையும் பார்க்க மறக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஆனால் உண்மையில் நம்ம கண்கண்ட தெய்வம், உண்மையில் பெற்றோர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நம்ம தெய்வத்துக்கே வந்து ஒரு துரோகம் செய்கிற மாதிரி. அவங்க நம்மக்கிட்ட அதிகபட்சமாக எதிர்பார்க்குற எதுவும் கிடையாது. நம்மளால் முடியாத கட்டத்தில் அவங்க நம்மளை பார்த்துக்கணுன்றது தான் பிள்ளைகள்கிட்ட வந்து அவங்கள எதிர்பார்க்குறது ஒன்று. அது கூட வந்துட்டு பெற்ற பிள்ளைகளால் பண்ண முடியலைன்னு சொன்னால் வந்துட்டு அவங்க பிறந்தது வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். ஸோ இந்த நேரத்தில், இந்த நோயில், இந்த இடத்துல இன்றைக்கி இவ்வளோ இடங்கள் மாறி மாறி தாயை விட்டு தாய் வந்து இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பிள்ளைகள் அறிஞ்சும் கூட எந்த ஒரு உதவியும் பண்ணாமல் இருக்கிறது தான் மனவேதனையாக இருக்கும். ஸோ எங்களால் எல்லாம் எனக்கு உண்மையாமான் இரவையில் நான் நித்திர ஒன்று கிட்ட 1 வருஷமாக போகுது. நித்திர ஒன்றில் எந்த டைமில் வந்து யார் கூப்பிட்டாலும் ஓயன்ட்டு நான் கதவை திறப்பேன். நான் இவையும் என்ன இதுக்குள்ளே கதைச்சிட்டு தான் இருப்போம். என்னால் நித்திர வந்தால் தானே தூங்கலாம். இன்னைக்கு டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் தூங்காமல் இருக்கீங்க, என்ன யோசனை உங்களுக்கு கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு யோசனையும் இல்லை. அப்போ இல்லைம்மா உங்களுக்கு கடன் யோசனை அப்படின்னு சொன்னார். மேலே கடவுள்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது, எல்லாம் சொல்லணும்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லலைன்னா கூட வந்து அவங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வச்சு கண்டறிஞ்சு கொள்வாங்க.
ஸோ அப்படித்தான் நம்ம உங்கள்ட்ட சில பிரச்சனைகளை வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன குறைவாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டறிஞ்சு கொள்வாங்க. வைக்க வீடு வாசல்ன்றத டிஎஸ்சிட்ட கொண்டு காட்டி முடிச்சா ஜிஎஸ்சிக்கு தெரியும், டிஎஸ்சிக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு நான் செஞ்ச தவறு ஒன்றுண்டா உண்டு. ஜிஎஸ்சி அக்கிட்ட அந்த வீடு 6 லட்சம் ரூபா, அந்த 6 லட்சம் ரூபா வீட்டை நம்பி கொடுத்தது என்னுள்ள உள்ள தவறு. என்ன சொல்கிறது, உண்மையில் எங்களுக்கு இதுக்கு இந்த உங்கள்ட்ட இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லி தெரியாது. ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமே வந்துட்டு 3 வேளை நிம்மதியான சாப்பாடு, 1 வேளை நிம்மதியான ஒரு நான் 3 வேளை சாப்பிட மாட்டேன், 3 வேளை நான் சாப்பிட மாட்டேன். அவ்வளோ கஷ்டப்படுறேன் இன்னைக்கு இருந்து. இன்றைக்கு அப்போ என்ன சமைச்சிங்க? இன்னைக்கு சமையல் செய்யலை. அப்போ சாப்பாடு இரவு சாப்பாடு இருந்து அவள் சாப்பிட்டா எனக்கு சாப்பிட முடியலை. ஸோ ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான 3 வேளை சாப்பாடு அண்ட் வந்து 1 வேளை தூக்கம். ஸோ அது கூட இவங்களுக்கு இன்றைக்கி சரியாக வந்து கிடைக்கல அப்படி சொன்னால் பாருங்கள் எப்படியான ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை அப்படி சொல்லி. ஸோ எங்களால் முடிஞ்சதை நம்ம வந்து இப்போ முதற்கட்டமான ஏதாச்சும் ஒன்று பண்ணித்தரதான். இப்போ நீங்கள் வந்து என்ன ஒரு உதவி வந்து எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இந்த கடனை கட்டிட்டுமா, நான் உண்மையை சொல்கிறேன். என்னை பார்க்க பராமரிக்க ஒரு வரும் இல்லை. எனக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னை பார்க்க முடியுமா பாருங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஏன்னா எனக்கு கால் 2 மேலாயுது, கால் இதுக்கு குத்துது. டாக்டர் கேட்டார், இந்த செருப்பு நான் போட்டு போன வாட்டா அந்த கிடக்கு, அந்த போச்சுச்சாகும் நிறைய இந்த வாட்டை ஒன்று யார் போடச்சுன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் தான் போட்டு வந்தேன் டாக்டர், வெளியே அங்கே போய். இல்லை, நீ குதியோ இந்த வாட்டை தான் போடணும், அந்த வாட்டை அந்த கிடக்கு. அந்த வாட்டை வந்து குதியோ இந்த வாட்டை ஆம்பளை வாட்டை பாருங்க, அந்த வாட்டை வந்து இந்த வெளிநாடு போனவனுக்கு நம்ம வாங்கின வாட்டமா விலை உண்ண வாட்டா. இவன் உழைச்சி தானே கொண்டாட்டி பிள்ளைய பார்க்க போகிறாங்க. அப்படி என்ன நான் பார்த்தேன். இப்போ இந்த காலுக்கு தானே செல்லுபடி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. ஸோ நீங்கள் உங்களோட வயசை கருத்தில் கொண்டு ஒரு ஆசிரமத்தில் சேர மாட்டீங்களா? அப்படி நான் ஆசிரமத்தில் சேரண்டாமா, இது என்ன செய்யறேன் யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளைந்தாயம் நான் என்ன செய்வேன்? நானும் சாகு மட்டும் இந்த பிள்ளைந்தாயம் பார்த்து ஒரு நிலைமையை கொண்டு வரணுமா? உண்மையாக என்கிட்ட வடகு வாசல் வாங்க காசு இல்லை. யாராவது ஒரு உதவி செய்வாங்கண்டா நான் அதை முடிச்சிடுவேன். நான் உழைச்சி நீ வளவு வீடு வாசல் வாங்க முடியாது மகன். யோசிச்சு பாருங்க. நான் அக்கற வீட்டிலேருந்து நம்ம அனுபவித்த வாழ்க்கையில் சொல்ல முடியாது. சரிங்கம்மா, இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்டமான ஒரு ஹெல்ப்பை பண்ணித்தரேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் அதை வந்து உங்கள்கிட்ட நாங்கள் ஒப்படைப்போம். எவராவதில் எனக்கு ஒரு உதவி செஞ்சு எதாவது எனக்கு செய்யணுமென்று விரும்பினாங்கண்டா, இந்த வருத்தத்தையும் பார்த்துட்டு உதவி செஞ்சாங்கண்டா, கடவுள் நன்மை செய்து அவையெல்லாம் ஆசிரியப்பார். வேறு நான் எந்த பெற்ற உள்ளில் ஒருவரை நம்பலாம், எனக்கு ஒருவரும் இல்லை, இவன் மட்டும்தான் அடித்தான். சரிங்கம்மா, இப்போ எங்களால் முடிஞ்ச முதற்கட்டமான ஒரு ஹெல்ப். இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, எவ்வளோ சொல்லி நீ பாருங்க. சரிங்கம்மா, இந்த ஒரு 40,000 வச்சுக்கொண்டு உங்கள்ட்ட மெடிக்கல் பிரச்சனை அண்ட் வந்துட்டு உங்கள்ட்ட ஃபேமிலி சுச்சுவேஷனை வச்சுக்கொண்டு இப்போதைக்கு அதை எப்படி சமாளிக்க முடியுமோ அதை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் எங்களால் முடிஞ்ச முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் இதுதான். அண்ட் இது தாண்டி இந்த ஒரு வீடியோ பார்த்து யாராச்சும் எதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அதை எங்களால் வந்து ஒப்படைக்க முடியும். சரிங்களா? ஓகே. அண்ட் வந்து இந்த ஒரு ஹெல்ப்பை வந்து உங்களுக்கு பண்ணது யார் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்கிறோம். உங்கள்ட்ட கையில் ஒப்படைச்சது தான் நாங்கள். ஆனால் இந்த ஹெல்ப் பண்ணது கூட வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க யாருன்றதை சொல்கிறேன். சுவிஸில் இருக்கிற மதனிகா அக்கா வந்து அவங்களோட அப்பா கதிர்காமும் வைரவநாதர் அவங்களோட 4வது திதிக்காக வேண்டி இந்த ஒரு 40,000 அனுப்பியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் டைம் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் அது அவங்களுக்கு சொல்லலாங்க. அந்த மகள், இந்த பணத்தை தந்த மகள், என்னை இந்த பெற்றது புள்ளியை போல் அந்த மகள் அந்த பணத்தை தந்தது. இன்னும் மென்மேலும் அந்த மகள் அந்த நாட்டில் ஆசீர்வதிக்கப்படணும். எந்த ஒரு இதுவும் இல்லாதபடி அந்த மகள் இன்னும் நல்லா வாழணும். அந்த பிள்ளைகள் அடிக்கடி வாழையாக நல்லா வாழணும். இதான் நான் சொல்ல போகிறேன். அவங்கள ஆசீர்வதிச்சு சொல்கிறேன். ஓகே. உண்மையில்
நாங்கள் எங்களோட சார்பில் அவங்களுக்கான நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் வந்து இவங்களுக்கு மேலதிகமான ஒரு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் மட்டக்களப்பு பக்கம் இருக்கிறீங்க, இவங்களுக்கான ஒரு இருப்பிட, ஒரு வதிவிட, ஒரு தற்காலிகமாக வந்து உங்களுக்கு தங்கக்கூடிய மாதிரியான ஒரு ஹெல்ப்பை கூட பண்ண போகிறீங்க அப்படி சொன்னாலும், இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாச்சுமான ஒரு ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் கூட வந்துட்டு எங்களோட டிஸ்பிளே திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து உங்களுக்கு தெரியும் சிச்சுவேஷன் 3 வயசில் வந்துட்டு கணவர் இழந்துட்டு பிள்ளைகளை வந்து வளர்த்தெடுக்கணுமன்றதுக்காக வேண்டி படாத பாடு கஷ்டங்கள்லாம் பட்டு பிள்ளைகளை வளர்த்தெடுத்ததுக்கு பின்னால் பிள்ளைகள்னால எந்த ஒரு பயனும் இல்லாமல் இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பிள்ளைகள் மாதிரி. ஸோ நீங்கள் உங்களோட தாய்க்கு வந்துட்டு அதாவது பெற்றதுக்காக வேண்டி என்னெல்லாம் பண்ணுவீங்களோ, ஸோ அதை வந்து உங்களால் முடித்தா நீங்கள் வந்து இவங்களையும் ஒரு தாயாக நினச்சி அவங்களும் ஒரு சகோதரியாக நினச்சி நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து நாங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு பேசுகிறது அதுக்கு மன்னிப்பு கட்டுக்கொண்டோம். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு சீத்தவனுக்கு போகிறதுக்கு செய்யாது பண்ணுங்க, வேறு செய்யாட்டி பிரச்சனை இல்லை. விலங்குல என்னக்கா வேறு தெரியாத செய்யாட்டி சீர்த்தமிழ் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் நிறைய இடத்துக்கு முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்க. இது வந்து 8 வயசில் உள்ள நவமகன். 8 வயசுலேருந்து என்னட்ட ஹாஸ்டலில் நிற்கும் போது கேட்பாவும் இந்தியாவுக்கு போகணும், எப்போ போகிறாண்டா வழிகிற நம்ம வாழ்ச்சி விட்டு. இப்போ 32 வயசு, இன்னும் அந்த கனவு முடியுது போகிறதுக்கு. இப்போ இந்த 2ஆம் மாதத்துக்கு இதில் என்ன பிடிக்கும் 2ஆம் மாதம். ஸோ வந்து இந்தியாவில் கூட நிறைய சகோதரங்கள் வந்து இந்த ஒரு காணொலி பார்ப்பீங்க. ஆனால் வந்துட்டு இந்தியாவில் தெரிஞ்சவங்க கூட வந்துட்டு புலம்பெயர் நாட்டில் கூட இருப்பீங்க. ஸோ நம்மளோட நாட்டில் இருந்து திறமையானவங்க வந்துட்டு இப்படியான குடும்பங்களில் பிறந்துட்டு அவங்களோட திறமையை மழுங்கடிச்சிட்டு வாழ்கிறதா இருந்தால் அது எவ்வளோ கஷ்டமான ஒரு வாழ்க்கை. ஸோ அந்த ஒரு ஹெல்ப்பை கூட பண்ண போகிறீங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு கூட ரெக்கமெண்ட் பண்ணி இவங்களை வந்துட்டு அந்த ஒரு இடத்துக்கு அனுப்பி அவங்கள அந்த ஒரு மேடையில் வந்து ஏற்றி இறக்க முடிஞ்ச வந்து நீங்களும் அந்த ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா, விண்மீன் செல்லத்தான் உன் சிறகுகள் தருவாயா, தென்றலாய் வருகிறேன் பூக்களாய் பூக்கவா, வார்த்தையாய் வருகிறேன் பாடலாய் பாடவா, அட உள்ளங்கையால் சூரியனை மூடிட முடியாது, ஒரு பறவை மோதி கோபுரந்தான் சரிந்திடக்கூடாது, தோழனே தோழனே பூவிலின் கைவலி சித்திரம் ஆகுது, ஒவ்வொரு துளியிலும் சாதனை உள்ளது.